வெளியே வந்த கொள்ளையன் விடுதலையான 4 நாட்களிலேயே 16 இடங்களில் கைவரிசை காட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தியாகராயன் நகர் நியூ போக் சாலையில் வசிக்கும் வயதான தம்பதியர் வீட்டின் பூட்டை உடைத்து 10,000 ரூபாய் பணம் திருடு போனதாக மாம்பலம் காவல் நிலையத்துக்கு புகார் வந்தது. பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற மாம்பலம் தனிப்படை போலீசார் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்ட போது கொள்ளையில் ஈடுபட்டது பிரபல கொள்ளையன் நெமிலிச்சேரி வினோத்குமார் என்பது தெரிய வந்தது. பின்னர் தனிப்படை போலீசார் வினோத்குமாரை கைது செய்தனர். வினோத்குமாரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. தவறான நண்பர்களின் பழக்கத்தால் வினோத்குமார் 10ஆம் வகுப்பு படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு மாது பழக்கங்களுக்கு அடிமையானதாக கூறப்படுகிறது. பூட்டியிருக்கும் வீடுகளை நோட்டமிட்டு கைவரிசை காட்டுவது, எவ்வளவு உயரமான சுவராக இருந்தாலும் ஏறி குதித்து திருடுவதில் வினோத்குமார் கை தேர்ந்தவர் என கூறப்படுகிறது. வினோத்குமார் மீது சென்னை குமரன் நகர், சைதாப்பேட்டை என பல்வேறு காவல் நிலையங்களில் மொத்தம் 10 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக சொல்லப்படுகிறது. திருட்டு வழக்கில் கைதாகி 1.5 வருடம் சிறையில் இருந்த வினோத்குமார் கடந்த 8ஆம் தேதி விடுதலையாகியுள்ளார். விடுதலையானதும் ஈக்காட்டு தாங்கல் சென்ற வினோத்குமார் அங்கு ஒரு இருசக்கர வாகனத்தை திருடிக் கொண்டு ஹார்ட்வேர் கடையில் சிறிய கடப்பாரை வாங்கிக் கொண்டு கைவரிசை காட்ட தொடங்கியுள்ளார். 4 நாட்களில் 16 இடங்களில் தனது கைவரிசையை காட்டி பணம், லேப்டாப், செல்போன் ஆகியவற்றை திருடியுள்ளார். திருடிய நகை, லேப்டாப், செல்போன் ஆகியவற்றை விற்று மாது என வினோத்குமார் உல்லாசமாக இருந்து வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மீதமிருந்த இருசக்கர வாகனம், 6 லேப்டாப், 8 செல்போன்கள், பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். மேலும் மற்ற 15 திருட்டு வழக்குகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவல் நிலைய போலீசார் நீதிமன்ற அனுமதி பெற்று வினோத்குமாரை காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளதாக கூறப்படுகிறது.